அண்ணாச்சி வடத்துல வந்திருக்க யாரப்பா நீ? அவனுடைய தம்பி அர்ஜுனன். தம்பி அர்ஜுனனா? ஏங்க யாரு கேட்டீங்க? தன்னாசியா? ஐயோ வடுவத்துல யாரு கேட்டீங்க? தன்னாசியா? தன்னாச்சி. அவன் 4 மணிக்கு போன் பண்ணான், நான் தான் வேண்டான்ட்டேன். அந்த தன்னாச்சி இல்ல. ஏப்பா முனிவர் போல வந்திருக்கா, நான் எப்படி நம்புவது? ஆமா அயவா எம்பெருமானே கோபாலக்கரன் நந்தன நாராயணா மதிசுதரா கேசவகர ஜனார்தனா வெங்கடாமா தங்களுக்கு தெரியவில்லையா நான் யார் என்று? யாரு பண்ணி உனக்கு அடையாளமே தெரியலையா? அடையாளம் தெரியும். ஏப்பா என்னப்பா அடையாளம் தெரியலங்கிறாரு? ஏப்பா அர்ஜுனா கோபத்தோட போயிருக்கிறான். பாண்டவர்கள் பிறந்த வீரதீரன் அர்ஜுன மாவீரன். நான் தான் அர்ஜுனன். நன்றாக உத்து பாருங்க. ஓஹோ ஆமா மாமா இந்த கோலம் தர்மநந்தனா இப்ப தெரியல? உனக்கு தெரியல? எனக்கு புரியலப்பா. உன் தம்பி தான்ப்பா அர்ஜுனா. என் தம்பி அர்ஜுனா? ஆமா. ஏப்பா என் தம்பி எப்பேற்பட்ட அழக வாய்ந்தவன், 12 அழக 32 லட்சம் முடிந்தவன், பல்லில பரிசுமணி தோளில் துளசமணி முதுகுல மச்சராகி எப்பேற்பட்ட அழக வாய்ந்தவன். எப்ப மயில் தோகை கட்டிட்டு இப்படி வந்து நான் எப்படி தம்பின்னு நம்புறது? அண்ணா நேற்று தினமாக ரோமரி சிவகாமணியர் என்ன சொன்னார்? பாண்டவில் ஒருவர் பாசிப்பதப்படி பெற வேண்டும், ஐவரில் ஒருவர் அருந்தவம் செய்து சிவனிடத்தில் வரவாகம் என்று சொல்லி பாசிப்பத கடையை பெற வேண்டும் அல்லவா? அதனாலே நான் இப்பொழுது தவக்கோலத்தில் வந்துள்ளேன். அப்படியா? ஆஹா, எனது தம்பியாகப்பட்டவர் கௌரவனை ஜெயிப்பதற்காக ஈசனிடத்தில் போவதற்காக ஓட்டு அர்ஜுனா உனக்கு தானை அமைஞ்சது இந்த வேடம், உறுதியா கைலங்கிரி நீ என் சென்று ஈசனட வர பெற்று உறுதியாய் வருவா என் தம்பி. இந்த வேடம் உனக்கு அமைஞ்சு இருக்கிறது. அதனால அர்ஜுனா இந்த வேடத்துடன் சென்று வெள்ளிங்கிரி சென்று ஆசிபதம் பெற்று கௌரவாதியை செவிப்பதற்காக உறுதியா என்னை வந்து பார்க்க வேண்டும் அர்ஜுனா. சென்று வருவாய், போய் வருவாய், உறுதியுடன் வருவாய், சென்று வருவாய். நிச்சயமாக சிவனத்தில் சென்று நான் தௌமது பெற்று வருவேன். பத்திரி பாஞ்சாலி நான் மருவத்து பெற்று வருகிறேன். சென்று வருவாய். ஆனால் நீ வெள்ளிங்கிரியில தவம் பண்ற, நானு இங்க இருக்கிற பூலோகத்துல, நீ அங்க எப்படி தவம் பண்றது எனக்கு எப்படி அர்ஜுனா தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? எப்படி நீ தவம் பண்றது எனக்கு எப்படி அர்ஜுனா தெரியும்? அதனாலே நான் எப்படி தவம் செய்வேன் என்று கேட்கிறீர்கள். உண்மைதான். தவத்தை விட்டு இறங்கப்பா. இதோ நீ தவம் செய்யும் போது அக்கினியாக பத்து உடம்பெல்லாம் பத்தி எரிஞ்சு கொண்டு இருக்கிறதா எனக்கு பயங்கரமாக இருக்கிறது அர்ஜுனா. தெரிந்து கொண்டீர்களா? நான் எப்படியாவது சிவனிடத்தில் வரத்தை பெற்று வருகிறேன். சரி, ஆகட்டும் ஆகட்டும். உறுதியாக சென்று வருவாய். கிளம்பி விட்டாயா? தாங்கள் சொன்னபடியாக இந்த அர்ஜுனனுக்கு தான் அமைந்தது இந்த வேடம். வேடத்தை கொண்டு இப்பொழுது நான் ஈஸ்வரத்தில் வருவாக போகிறேன். அப்படியா? ஆமாம் அர்ஜுனா சென்று வரட்டுமா? பார்த்து பதனமாக, அதாவது கண்ண பார்த்த கண்ணு
அந்த பெண்ணையும் பார்க்காம ஹரஹரா சிவனே என்று அந்த அரண் பாதம் தேடி செஞ்சினா கண்டிப்பா உனக்கு வர கிடைக்கும். மண்ணாசை, மன ஆசை, மக்களாசை, அண்ணன் தம்பி ஆசை, பொருளாசை, அஞ்சாசை தான் மறந்து பஞ்சாசர கையை பிடிச்சு சிவன் மேலேயே தியானமா எழுதி வருத்தி பெறுகிறேன். கண்டிப்பா பெறுவேன். தங்களுடைய ஆசை எனக்கு வேண்டும் அம்மா. ஆசீர்வாதம் இருக்குப்பா. அது மட்டுமல்ல, அதாவது இந்த தவத்துக்கு போறது பெருசு இல்லப்பா, எண்ணற்ற இடுக்கல் வரும். அதாவது எண்ணற்ற தடங்கள் வரும். எண்ணற்ற இடுக்குகள், எண்ணற்ற தனிமைகள் எல்லாம் வரலாம். அதனாலே நான் சென்று வருகிறேன். பதனமா போயிட்டு வா. போய் வருகிறேன். இப்பொழுது அண்ணனாகப்பட்ட தருமன் இடத்திலும் தன் தமையமார்கள் இடத்திலும் வினை பெற்றுவிட்டு இப்பொழுது ஒவ்வொரு வனமா கடந்து போக வேண்டும். நாம் செல்வது காடு வனவாசம். அதனால இந்த காடு வனவாசத்தில் ஒவ்வொரு வனமா போக வேண்டும். முதல் வனம் முல்லை வனம். இந்த முல்லை வனத்தில் பூசி ஒன்று செய்துவிட்டு மறுபடியாக இரண்டாவது ராட்சுத வனம், மூன்றாவது முத்து மோகினி வனம். இந்த முத்து மோகினி வனத்து அர்ஜுனாகப்பட்ட காலடி எடுத்து வைத்து செல்கிறார். அர்ஜுன எங்க போறான்? தவத்துக்கு போறான். அவன் எப்பேற்பட்டவன்? பெண்ணாசை படைச்சவன். அவன் பெண்ணாசை படைச்சவன். உரலுக்கு சேலை கட்டினா கூட ஆடா பெண்ணாடு தூக்கி பாக்குறவன். இப்பேற்பட்டவன் வரத்துக்கு போறானு. இவன் வரத்துக்கு தான் போறானா இல்ல வழியில ஏதாவது பெண்ணு கிண்டு வந்தா அவகிட்ட மயங்குறானா அப்படின்னு அவனை சோதிக்கணும். இப்ப மூன்றாவது வனம் முத்தி மோகினி வனம் யாவனம். வனத்துக்கு வந்திருக்கிறான். அதனால அவனை சோதிக்கணும் அல்லவா? அதனால என்னுடைய 108 அவதாரத்துல ஒரு அவதாரமாக வழங்கக்கூடிய மோகினி அவதாரம் எடுத்து வந்து இப்ப அர்ஜுனனை நான் சோதிக்க போறேன். மோகினி, ஆமா, நீங்க பொண்ணா மாறுறீங்க. ஆமா, நான் பெண்ணாக மாறி வரேன். நான் போயிட்டு பெண்ணா மாறி வரேன். இங்கே மாறுங்க. அது எப்படி முடியும்? கடவுளை தானே. ஆமா, என்ன உள்ள போயிட்டு வர? இங்கே மாறுங்க. இல்லப்பா, நான் உள்ள போன உடனே ஒன்னா மாத்திட்டு வந்துருவேன். இங்கே மாறு. இல்லப்பா, அது மாற முடியாது. என்ன நீ என்ன சொன்ன? கடவுளை தானே. இப்ப அர்ஜுனா சோதிக்கணும் இல்ல? சோதனை பண்ணதானே மோகினிய ரூம் மாறு. ஏன் உள்ள போற? இவத்த கடையா மாறி நான் பாக்குறேன். இல்லப்பா, நான் பகவான். கடவுள் மாறலாம் இல்லையா? இல்லப்பா, நான் மாறு உள்ள போயிட்டு வந்தா உடனே 10 மணி ஆனாலும் ஃபர்ஸ்ட் பிச்சா சம்பளம் வாங்க மாட்டேங்க. டெம்போ தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு போயிருவீங்க. அப்படியா? சரி, என்ன உனக்கு இப்ப எங்கேயா மாறணும்? கண்ண மூடின மாதிரி காமிக்கிறேன். கண்ண மூடுறத மாதிரி காமிக்கிறேன். நான் கண்ண மூடிட்டு உள்ள போய் வேற பொம்பளை வர சொல்லுவேன். அந்த மாதிரி எத்தனை பேத்த நான் வேலை விட்டுருப்பேன் தெரியுமா? நீ வேலை விட்டுட்டா கோயந்தா கண்ண மூடினா உடனே மாறி காமிச்சிருவேன். கோகுல இங்கே மாறுங்கிறேன். நான் பகவான் அல்லவா? பகவான் மாறலாம் இல்லையா? நானும் பார்த்த மாறிக்கிறேன். நீ என் சந்தகி அல்லவா? வேண்டாம், இப்படி மாறு. புடிச்சுக்கிட்டேன் இப்படியே. என்ன கல்புறங்க பத்த வீட்டை மாறதுக்கு? இல்லப்பா, நான் நீ உள்ள போனதும் உடனே வந்துடுறேன். அது எனக்கு வேண்டாம்ப்பா. உள்ளே போவானா, இங்கே மாறு. ஓய்ந்தா சில தேவ ரகசியங்கள் எல்லாம் உனக்கு தெரியக்கூடாது. நீ என்னை பார்த்து பழகிக்குவ. நானு ஆமா, அதனால நீ இங்கே இரு, நான் உடனே மாறிக்கிட்டு வரேன். சரியா? போயிட்டு வந்துடுறேன். நான் பொம்பளையா வரேன். போய் நான் பொண்ணா மாறி வரேன். இங்கே சாக்கடை இதெல்லாம் வச்சுட்டு வரீங்க, இதெல்லாம் இல்லாத வரீங்க. அது எல்லாமே வருவாங்க. செட் பண்ணிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன். மாறிட்டியா? நான் உள்ளே கூட மாற முடியும். மாறிட்டு போறா.